ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு தேங்க் கண்ணன் ரவி சார். ஸோ கண்ணன் ரவி சார் இல்லாமல் இருந்தால் இந்த ப்ராஜெக்ட் எப்படி டேக்கப் ஆகிருக்குன்னு தெரியல. அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணாரு. லைக் லாஸ்ட் டே மட்டும் தான் அவர் ஷூட்டிங்கே வந்தார். அந்தளவுக்கு ஃப்ரீடம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தாரு. அட் சேம் டைம் தீபக் ரவி சாரும் செம்ம சப்போர்ட்டிவாக இருந்தார். எப்போ ரெக்கார்டிங் இருந்தாலும் வந்து ஒரு ஜோஷ் மாதிரி ஒரு பவர் மாதிரி நம்மளுக்கு கொடுத்துட்டு போவாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கிறோம், நானும் அப்பாவும் இந்த டீமுமே. அண்ட் டெக்னீஷியன்ஸ் பிஜி முத்தையா சார், தர்புகா சிவானா மியூசிக், ஆர்எல்ஆர் தங்கம் எடிட்டர், அண்ட் ஃபைட் மாஸ்டர் மகேஷ் மேத்யூ, கொரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர் அண்ட் பிரவீன்ஜி மாஸ்டர். ஸோ எல்லாரோட சப்போர்ட்டுமே பயங்கரமாக இருந்தது. அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ் லைக் நவதேவி, காஸ்டியூம் டிசைனர், ஸோ எல்லாரோட சப்போர்ட் இருந்ததுனால தான் இந்த ப்ராடக்ட் ப்ராப்பராக வந்திருக்கு. இன்னமும் போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லா பேக்ரவுண்ட் டீமுக்குமே சந்தோஷம், ஐ மீன் தேங்க்ஃபுல் பண்ணோம். அப்புறம் உமாபதினு இன்னொருத்தர் இருக்காரு, ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவா நம்மளுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் டே நைட்டாக இதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவருக்கும் நீங்கள் தேங்க் பண்ணணும். அண்ட் தென் இந்த மூவி எப்படி வர்றதுக்கு மீன் அவரும் ஒரு ரீசன். அண்ட் இது எல்லாத்தையும் கட்டி ஆள்றதுக்கு ஒருத்தர் இருக்காரு, மேலே கூட வரமாட்டேன்னு சொல்லி எழுதிட்டு இருக்காரு. ஸ்ரீநாதன் விஸ்வநாதன் ஒருத்தர் இருக்காரு, இங்க இருக்காரா? ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க். பிகாஸ் அவர் தான் ஃப்ரம் ப்ராஜெக்ட் வேற மாதிரி போயிட்டு இருக்கும் போது அவர் ஷேப் அப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு இது வரையும் நைட்டு டே நைட்டை எங்கூடையும் முடிச்சுட்டு இருக்கிற ஒரு பர்சன்ஸ், நல்ல ஸ்வீட்டான பர்சன். ஸோ அவருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். அண்ட் சிஜி டீம் இன்னமும் போயிட்டு இருக்கு, ஒயிட் லோட்டஸ், ஸோ அவங்களுக்கும் தேங்க் பண்ணணும். அண்ட் ஆக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கேன் அப்பாவை, எம்எஸ் பாஸ்கர் சார் அண்ட் இளவரசர் சார். பிகாஸ் அவங்க வில்லுனா விழுகிறாங்க, அவங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரி ஒரு புது பையன் ஒரு அட்டம் பண்ணுறான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவங்க டான்ஸும் பண்ண வச்சிருக்கிறேன், அது எதுவுமே கூச்சமே இல்லாமல் ஜாலியாக பண்ணிட்டு லைக் செட்டை வந்து லைவாக வச்சுட்டு இருந்தாங்க. டே நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் அவங்களோட. அண்ட் எம்எஸ் பாஸ்கர் மாமா சார், அவருக்கு வந்து ஒரு ஸ்லாங் கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக ஷோ ஷாட் நீங்கள் டீசர்லேயே பார்த்துருப்பீங்க, அந்த எண்டில் ஆஞ்சரியம் அந்த மாதிரி. ஸோ அதோட ஒர்க் பண்ணியிருக்கோம், அது கண்டிப்பாக கிளிக் ஆகும்னு நம்புகிறோம். அண்ட் கமிங் டு நட்டி சார். நட்டி சார் வந்து லைக் ஆக்சுவலாக இப்போ 4 பேருமே ஃபஸ்ட்டு ஒரே படத்தில் பண்ணுறது இது ஒன்று, அது ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். ஸோ 4 பேருமே போட்டி போட்டு நடிக்கிறது வந்து அஸ் அ கிரியேட்டராக எங்களுக்கு ரொம்ப என்ன சொல்லுவோம், செல்ஃபிஷான ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல. நீ போட்டு நடிக்கிறாங்க. ஸோ அது ஒரு செல்ஃபிஷான ஒரு சந்தோஷம் நம்மளுக்கு. அதில் நட்டி சார் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. லைக் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் டைம்லைனில் வரும், ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொரு கெட்டப் இருக்கும். அண்ட் இதில் ஒரு கெட்டப் வச்சு இப்போ மீம்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. படத்தில் நிறைய கெட்டப் இருக்கு, அந்த தமிழில் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். அண்ட் யாரையோ டிஃபேம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மார்னிங் அவர் அண்ணா சொல்லிட்டாரு போல, இல்லை இது எங்களுக்கு அகென்ஸ்டா ஏதோ எடுக்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சத்தியமா அப்படி யாரையும் அகென்ஸ்டா இல்லை, இது ஒரு பொலிட்டிக்கல் மூவி. அண்ணா சொன்ன ஒரே விஷயம் தான், சினிமாவை பார்த்தா நல்லா இருக்கும். அண்ட் சேம் அவன் டிஃபேம் பண்ணன்னு சொன்ன ஒரு பர்சன் வந்து சிங்கம். அந்த சிங்கத்தை யாராவது டிஃபேம் பண்ண முடியுமா? அது எப்படி இருந்தாலும் சிங்கம். ஸோ யாரும் டிஃபேம் பண்ணலை, அதை மட்டும் நான் அட்ரஸ் பண்ணிக்க விரும்புகிறேன். அண்ட் அப்பாவை புகழ்ந்தா கொஞ்சம் ஓவராக தான் இருக்கும், பிகாஸ் அவரோட லைன் தான். பட் அவர் கொடுத்த அந்த ஜோஷ் தான், ரைட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் ஹவுஸில் பேசினதுலேருந்து இங்கே வந்து எக்ஸிக்யூட் பண்ணதுலேருந்து எல்லா ஆர்டிஸ்ட்டையும் பேசினதுலேருந்து அவர் தான் இந்த மூவியோட மெயின் பில்லர். ஸோ அவர் சப்போர்ட் இல்லாமல் லைக் நான் இந்த உலகத்துக்கு வந்திருக்க மாட்டேன், இந்த மூவிக்கு வந்திருக்க மாட்டேன். ஸோ தேங்க்ஸ்ப்பா. அண்ட் யாராச்சும் பேர் மிஸ் பண்ணிட்டேன்னா மன்னிச்சிருங்க. அகைன் சொல்கிறேன், இது பொலிட்டிக்கல் லீடர்ஸ் யாரையும் அட்டாக் பண்ணல. உங்களுக்கே தெரியும், எல்லா ஃபார்ம்லேயுமே ஆக்டர்ஸ் இருக்காங்க, எல்லா பொலிட்டிஷியன்ஸுமே நடிக்க வராங்க. ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு மூவி. எல்லாம் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு போகலாம், ஹாப்பியாக இருக்கலாம். மூவியில் அரசியல் மட்டும் பண்ணிடுறாருங்க. தேங்க்யூ. நான் இத்தனை படங்களை நடித்ததில் இந்த படத்தில் நான் என்ஜாய் பண்ணி நடித்த மாதிரி எந்த படத்துலையும் பண்ணல. நன்றி தம்பிராமையா சார். எப்படி நீங்கள் நான் இந்த கேரக்டரில் பொருந்திருப்பேன் அப்படின்ட்டு நினச்சிங்களோ தெரியல. பெருங்குடின்ற படம் ஷூட்டிங்கில் எனக்கு ஒரு லைன் சொன்னார், நான் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லை, இயக்குனர் உமாபதி, பிரில்லியன்ட் யூ ஆர், ஐ லைக் யுவர் டேக்கிங்ஸ். அண்டு அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்பைனல் கார்டாக தம்பிராமையா சார் இருந்தது, மிகப்பெரிய சப்போர்ட் அவங்களுக்கு. இந்த வைப்பு பார்க்கும்போது இதெல்லாம் குத்திக்கிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்துடலாமோன்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு வந்திருக்கு. சேர்ந்துருவேன் நினைக்கிறேன், சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன் தெரியாது.
ஸோ படத்தை வந்து நீங்கள் பாருங்கள், இது ரொம்ப நல்ல கலவை அண்டு நிறைய மெசேஜஸ் இதில் இருக்குது. என்ஜாய் பண்ணுவீங்க, ஜாலியாக இருக்கும் படம். அண்ட் TN26 2026 வில் பி டெஃபினெட்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ். கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், தியேட்டரில் பாருங்கள். நட்டி சார், கிரேட் ஃபேன் ஐ பிகேம். உங்களுக்கு நான் பயங்கர ஃபேன் ஆகிட்டேன் சார். தம்பிராமே சார், பாஸ்கர் சார், என்ன சொல்கிறது, இவ்வளோ நட்சத்திர பட்டாங்களை நான் தெரிவேன்னு நினச்சேன். ஆனால் கண்டிப்பாக நான் தெரிவேன். என்னை இனிமேல் யாரும் விஜய் சந்திரசேகர்னு கூப்பிட மாட்டாங்க, குளுக்கோஸ் மாமி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் இனிமேல் குளுக்கோஸ் மாமி தான். இதில் அப்படி ஒரு அருமையான ஒரு வித்தியாசமான கேரக்டர். நான் குளுக்கோஸ் மாமி, ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் வந்திருக்கேன். ஸோ ஐ எம் ஸோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் இட்ஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி ஒன் ஆஃப் த குட் அண்ட் பெஸ்ட் ஃபிலிம்ஸ். அண்ட் வெற்றி பெறணுன்ட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.